பிரதர், சவாரி வருமா? வெயிட் பண்ணுங்க, ஆட்டோ வரணும். அதான் இவ்வளோ ஆட்டோ இருக்கே. எவ்வளோ ஆட்டோ இருந்தாலும் அவன் ஆட்டோ வராமல் இங்கே எந்த ஆட்டோவும் வராது. அவனா? யாரு? குரு, ஆட்டோ சங்க துணைத் தலைவர். அதனால் மட்டும் இல்லை, இல்லைன்றவங்களுக்கு இலவசமாக வருவான். ஏரியாவில் நிறைய நல்லது பண்ணியிருக்கான். தலைவருக்கு செம்ம க்ளோஸு. அதனால் அவன் ராசிக்கார பையன். அவன் ஃபஸ்ட்டு சவாரி போனதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் சவாரி போகணுன்றது ரூல்ஸு. இல்லாதவங்களுக்கு இலவசமாக போகிறான், நிறைய ஹெல்ப் பண்ணுறான், இஷ்டப்பட்ட டயத்துக்கு வர்றான். என்ன பணக்கார விட்டு பையனா? மிடில் கிளாஸ் பையன். தோ வந்துட்டான் பாரு. வா குரு. சாரி தலைவரே, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. கஸ்டமர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்களா? உடுப்பா, எவ்வளோ நாள் அவங்களுக்கோசம் நாம வெயிட் பண்ணோம். நமக்கோசம் ஒரு நாள் அவங்க ஒன்றும் வெயிட் பண்ணால் குறைஞ்சிட மாட்டாங்க. பிரதர், எதுக்கு கோவப்படுறீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் ஃபுல் ஃபன் தான். அப்ப சவாரி போடலாமா? என்ன தலைவரே, தலை தொங்கி போயிருக்கு. சவாரி காசு எதுவும் கொடுக்கலையா? காசு கொடுக்கலனா கூட பரவாயில்லப்பா, கன்னத்திலேயே ஒன்று கொடுத்துட்டாப்பா. அடிச்சிட்டாங்களா? தலைவர் மேலே கையை வச்சிட்டாங்களா? நீங்க சுத்தி இருக்கிற எந்த ஸ்டாண்ட்லயும் ஆட்டோ ஓடாம நான் பாத்துக்கிறேன். குரு குரு, சத்தம் போடாதப்பா. இந்த விஷயம்லாம் வெளியவே தெரியக்கூடாது. வெளில தெரியக்கூடாதா? இப்போ நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? தலைவராக இருந்தாலும் தப்பு தப்பு தான். ஒரு துணை தலைவரா நான்லாம் கூடலாம் வந்து நிற்க மாட்டேன். நான் எந்த தப்புமே பண்ணல குரு. கஸ்டமரை லொகேஷன்ல இறக்கி விட்டு நம்பரை கொடுத்து சாயங்காலம் நானே உன்னை பிக்கப் பண்றேன்னு சொன்னேன். கல்யாணம் ஆன பொண்ணியே நீ பிக்கப் பண்ணுவியான்னு சொல்லி கன்னத்திலேயே பலார்னு அடிச்சிட்டாப்பா. வலிக்குதுப்பா, என்னால தாங்க முடியலப்பா. யூ சாரி தலைவரே, யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஆட்டோவில் பிக்கப் பண்ணிக்க போறேன்னு தெளிவா சொல்ல வேணாம். இப்படி அரைகுறையா பேசுறதுனால தான் அறைய வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. சிங்கமா இருக்கு தலைவரே. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் குரு. நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல பணம் சம்பாரிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் காலமே ஓடி போச்சுப்பா. அதனால தான் சொல்கிறேன், நான் பண்ண தப்ப நீ தயவு செஞ்சு பண்ணாத குரு. போய் ஒழுங்கா லைஃப்பில் கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. நான் அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? தலைவரே, என்ன பேசுறீங்க? உங்க காலத்துலலாம் கல்யாணங்கிறதெல்லாம் ஒரு கால் கட்டு மாதிரி. இந்த பொறுப்பே இல்லாம வேலையை செய்யாம இருப்பாங்கல்ல, அவனுங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிற பேர்ல ஒரு கால் கட்டை போட்டா அதுக்கப்புறம் அவனுங்க வர பொண்ணுக்காகவே வேலைக்கெல்லாம் போயிட்டு அவனுங்க பொறுப்பாயிடுவானுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணங்கிறதெல்லாம். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியே பையன்கிட்ட பைக் இருக்கா, கார் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, ஐடியில் வேலை இருக்கா, ஐஃபோன் இருக்கான்னு வரைக்கும் பார்க்குறாங்க. ஹை கிளாஸ் வீட்டு பசங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது எல்லாத்தையும் அவங்க அப்பா காசில் வாங்கிட்டு அமைதியே கல்யாணத்தை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே பைக்கு, ஃபோனு, காரு, வீடுன்னு எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இஎம்ஐயில் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ சொல்லுங்க, இவ்வளோ கஷ்டத்தில் கல்யாணத்தை பண்ணுறதுக்கு கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே வந்துட்டு போயிடலாம். என்ன தலைவரே? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் குரு. நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துடுறேன். வரட்டா? சூப்பராக சொன்ன மச்சான். நீ சொல்கிற அட்வைஸ்லாம் ஊருக்கு தான், உனக்கு இல்லைல்ல? நீ சிங்கிளா? சிங்கிளா இருக்கிறது நல்லதுன்னு சொன்னேனே தவிர நான் சிங்கிள்னு சொல்லவே இல்லையே. நல்லா தான் கேட்டதானே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். வால் வரா என்கிட்ட சொன்னதை அவட்ட சொல்லு, அப்போ தெரியும். என்னடா தெரியும்? ஏய், இந்த டைம் நீ கரெக்டாக நீ வருவோன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருந்தேன்டி. போலாமா? மச்சான், இவரை ரயில்வே ஸ்டேஷனில் விடணுமாண்டா? வீடு டேய், எனக்கு தான் ஷிப்கார்டில் ரெகுலர் சவாரி இருக்குன்னு தெரியும்ல, நீ கொஞ்சம் விட்டுரு மச்சான். அண்ணா, என்னடா பேசுறீங்க? சவாரிக்கு 1000 பேர் வரலாம், ஆனா சாகுற வரைக்கும் கூட இருக்க போறது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு தான். அந்த பொண்ணே கூட இருக்கும் போது யாருன்னா வேலை தான் முக்கியம்னு போவாங்களா? கரெக்டுமா.
யாருமே போக மாட்டாங்க. ஆனால் அவன் போவான். கொஞ்சம் அங்கே பாரு. ஏய் முறைக்காதடி. சவாரி போனால் தானே சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு தான் நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியும். எல்லாம் உனக்காக தான். மச்சான் நீ சிப்காட் தானே போகிற, நீ யாரோட ஆஃபீஸு போகிற வழி தானே, இப்படி ட்ராப் பண்ணிடுறியா? ஓகே மச்சான். பாய். டேய், சின்ன வயசுலேருந்து கூடயே இருக்கேன், ஃப்ரெண்டாக இருந்தானே லவ்வராக மாறினேன். நீ என்ன சொன்னாலும் கேட்டுப்பேன் தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் என்னை தேடி வருவல, அப்போ தெரியும் நான் யாருன்னு. அண்ணா ஆட்டோ எடுங்கண்ணா. பேருக்கு தான் ரயில்வே ஸ்டேஷன், ஒரு சவாரி மாட்டாது. சே, என்னாச்சு ப்ரோ? ட்ரெயின் டிலே ஆயிடுச்சு ப்ரோ. ஈவினிங் தான் ட்ரெயினா. என்னை ரிட்டர்ன் அங்கேயே விட்டுடுறீங்களா? ஐயோ ஐயோ, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பொறுமையாக வந்திருப்பீங்கல்ல. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நானே ரிட்டர்ன் ட்ராப் பண்ணிட்டு ஈவினிங்கும் நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏறுங்க. அப்பாடா, ரிட்டர்ன் சவாரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவனா பார்த்து கொடுத்துட்டான். அப்போ நான் இது வெப் சீரிஸில் ஓகே பிரதர், நான் போயிட்டு ஈவினிங் வரேன். போயிட்டு எப்போ வேணா வாங்க, அமௌண்ட்டை கொடுத்துட்டு போங்க. காசா? எதுக்கு? உங்களை கூட்டு போயிட்டு வந்தால அதுக்கு. நான் தான் போவே இல்லையா, அதான் ரிட்டர்ன் வந்துட்டேனே. அதுக்கு நான் என்ன பிரதர் பண்றது? ஒழுங்கா சவாரி காசை கொடுத்துட்டு போங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கு யாராச்சும் காசு பே பண்ணுவாங்களா? புரியல. இப்போ ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா வாங்க போகிறோம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணுற ப்ராடக்ட் யாராச்சும் பே பண்ணுவாங்களா? ஓ அப்படியா? இந்த ப்ராடக்ட்ல ஏன் தெரியுமா ரிட்டர்ன் போடுறாங்க? நிறைய ப்ராடக்ட்டு டேமேஜாக இருக்கும். பிரதர் இருங்க, நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. வெயிட். அப்போது நான் போயிட்டு ஈவினிங்காக வரேன். பாய். தம்பி, பஸ் ஸ்டாண்டு போகணும்ப்பா. 200 இருக்கா? 100 ரூபா தான் இருக்குப்பா, வெயிலாக இருக்குன்னு வந்தேன்ப்பா. அப்படியா? 100 ரூபா தான் இருக்கா? அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அங்கே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே போயிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு குடை வாங்கிட்டு இப்படியே நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். பே ஐயா இங்கே வாங்க. தம்பி, 100 ரூபாய்க்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், உட்காருங்க. ரொம்ப நன்றிப்பா. டே குரு, தேவையில்லாமல் என் விஷயத்தில் திருப்பி திருப்பி தலையிடுற. உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. 200 ரூபாய்க்கு கீழே பஸ் ஸ்டாண்ட் சவாரி போகக்கூடாதுன்னு சங்கத்தில் சொல்லியிருக்காங்கல்ல, நீ பட்டு 100 ரூபாய்க்கு கூப்பிட்டு போகிற. டேய், இங்கே என்ன நடந்தது நீ பார்த்தில, நீ தான் சாட்சி. டேய், எவனை வேணா சாட்சி கூட்டு போ, ஆனால் எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அவரே முடியலன்னு வந்து கேட்குறாரு, அவர்கிட்ட போயிட்டு முடியாதுன்னு சொல்கிற. என்கிட்ட இப்போ 200 ரூபா சவாரிக்கு 150 ரூபா கொடுத்தா போதும், 100 ரூபா பெட்ரோலுக்கு 50 ரூபா எனக்கு நான் போகிறேன். அவர் கொடுக்குறதே 100 ரூபா, அதுவும் எனக்கு பெட்ரோலுக்கே போயிடும். ராஜு, இல்லைன்னு வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இப்போ இல்லை எப்போவுமே. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் மச்சான் எப்பவுமே ஃபோக்கஸ் லைட் மாதிரி பிரைட்டாக இருப்ப, 0 ஹவர்ஸ் மாதிரி டல்லாக இருக்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா? காலையிலேருந்து சவாரிலாம் போயிட்டு தானே இருக்க. சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? புரிஞ்சிக்க வேண்டியவளே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. காலைல அவளை போய் ட்ராப் பண்ணல, அதான் கோவத்தில் கால் பண்ண மாட்டேங்கிறா, மெசேஜும் பண்ண மாட்டேங்கிறா. சரி விடு மச்சான், லவ்னா முன்ன பின்ன தான் இருக்கும், நீங்கள் போடாத சண்டையா. டேய், எங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் 1 ஹவரில் அவளே வந்து பேசிடுவா. அவள் ஏதாச்சும் வேலையாக இருந்திருப்பாடா, நீ தேவையில்லாமலாம் வச்சுட்டு இருக்காது. மால் போகணும். ஏங்க, அவன் வர சுச்சுவேஷன் இல்லை, நீங்கள் வாங்க நம்ம ஆட்டோவில் போகலாம். இல்லை இல்லை, நம்ம போகலாம், உட்காருங்க. அதானே, ஒரு சவாரியும் விட்டுற மாட்டான். ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக உங்களால் நடிக்க முடியுமா? ஹலோ, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டு முழுசா ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ளே நியூ கேர்ள் ஃப்ரெண்டு. சவாரி வந்த பொண்ணுகிட்ட இப்படிதான் கேட்பீங்களா? இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி தப்பான எதுவும் இல்லை. எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாமே என் பிரின்சி மட்டும்தான். அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை, அவளை கொஞ்சம் வெறுப்பேத்துனா
அவளே வந்து என்கிட்ட பேசிடுவா. அதான் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட நியூ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவளுக்கு அனுப்புனா அவள் திட்டுறதுக்காக கால் பண்ணுவாள்ல, அதுக்கப்புறமேட்டு நான் பேசிப்பேன். ஏங்க சூப்பருங்க. இப்போ இருக்க லவர்ஸ்லாம் எப்போ சான்ஸ் கிடைக்கும் விட்டுட்டு போகலான்னு வெயிட் பண்ணுறாங்க. சண்டை போடுறதுக்காச்சும் பேசுவாங்களேன்னு சந்தோஷப்படுறீங்களே, சான்ஸே இல்லைங்க. வாங்க எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டார். இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 10 காசு சம்பாதிக்க துப்பு இல்லை, அதுக்குள்ளே உனக்கு பொம்பளை சோ கேட்குதாடா தொடப்ப கட்டன்னு எங்கள் அப்பா என்னை திட்டுவார். அதுக்காச்சும் என்கிட்ட பேசுவார்ல, ப்ளீஸுங்க. ஷட் அப், நான்சென்ஸ். இதே தான் அவனும் சொன்னான். அவனை மட்டும் வாவ் சூப்பர்ன்றாங்க, நம்மளை மட்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்குறாங்க. மச்சான் யார் திட்டி ரிப்ளை பண்ணிட்டா. எஸ், தேங்க்ஸுங்க. உலகத்திலேயே ஆள் திட்டினதுக்கு சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவனாக தான் இருப்பான். திட்டி மெசேஜ் அனுப்பிச்சா அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் காலும் இல்லையே, மறுபடியும் ஏதாச்சும் வெறுப்பேற்றுவோம். என்னடா நினச்சிருக்கேன் அந்த குரு ஸ்டாண்டில் அவன் மட்டும்தான் ஆட்டோ வச்சிருக்கானா என்ன? காலையிலேருந்து எல்லா சாவரியும் அவனே போயிட்டு இருக்கான். இதை எப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும். டேய், இப்போ போய் சண்டை போட்டால் மட்டும் இந்த பாசா வரையும் தூக்கி கொடுத்துருவாங்களா? நம்மளை தான் வேறு ஸ்டாண்ட் மாற்றுவாங்க. ஆட்டோ இருக்கிற வரையும் தானே ஆட்டம் போடுவான். ஆட்டோ இல்லைனா அமைதியாக போயிடுவான். ஆட்டோ காணோம். இங்கே தானே நைட்டு நிப்பாட்டணும். அண்ணா, என் ஆட்டோ எதுவும் பார்த்தீங்களா? நான் எதுவும் பார்க்கலப்பா. நைட்டு நிப்பாட்டிட்டு மெசேஜ் பண்ணிட்டே போனேன். அக்கா, என் ஆட்டோ எதுவும் பார்த்தீங்களா? இல்லப்பா. டே குரு, தேவையில்லாமல் என் விஷயத்தில் திருப்பி திருப்பி தலையிடுற, உனக்கு அவ்வளோதான் லிமிட். டேய், என் ஆட்டோ எங்கடா? உன் ஆட்டோ எதுக்குடா என்கிட்ட கேட்குற? மச்சான் என்னாச்சுடா? ஆட்டோ தூக்கிட்டான்டா. டேய் ராஜு, ஒழுங்கா நீ குருவோட ஆட்டோவை கொடுத்துடு, இல்லை உன்னை நான் ஸ்டாண்ட் அவுட்டே தூக்கிடுவேன். டேய், போலீஸ் வரத்துக்குள்ளே உண்மையை சொல்லிடு, இல்லை உண்மையை சொல்ல வச்சிருவேன். டேய், உண்மை என்னன்னு நான் சொல்கிறேன். உன் ஆட்டோவை தூக்கணும்னு பிளான் போட்டதெல்லாம் உண்மை தான். ஆனால் நாங்கள் தூக்குறதுக்கு முன்னாடியே வேறு யாரோ உன் ஆட்டோவை தூக்கியிருக்காங்க. அவன் இங்கே தானடா ஆட்டோ நிப்பாட்டுவான். ஆமாண்டா. காணும். யாருக்கு தெரியும் எங்களை மாதிரி எத்தனை பேர்கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. ஹலோ, உன் ஆட்டோ என்கிட்ட தான் இருக்கு. கேட்குற பணத்தை கொடுத்துட்டு நான் சொல்கிற லொக்கேஷனில் வந்து உன் ஆட்டோ எடுத்துக்க. லொக்கேஷன் எங்கடா?